வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ஸில் பாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமாக என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அந்த கொஸ்டின் என்ன, அந்த கொஸ்டினில் இருக்க 4 ஆப்ஷன்ஸ்க்குரிய மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு சரியான விடையும் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ பிளான்ட் செல் அண்ட் அண்ட் அனிமல் செல் குட் பி டிஃபரன்ஷியேட்டட் பை த பிரசன்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தாவர செல் விலங்கு செல்கள்ல இருந்தோ அல்லது விலங்கு செல் தாவர செல்கள்ல இருந்தோ கீழ்கண்டவற்றுள் எவற்றின் மூலமா வேறுபடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் எக்ஸாக்டா தமிழ் மீனிங். இதுல ஆப்ஷன் நியூக்ளியஸ், ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் சி செல் வால் அண்ட் ஆப்ஷன் டி ரிபோசோம்ஸ் இருக்கு. ஸோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செல் வால் தான் சரியான ஆன்சர். ஒரு பிளான்ட் செல்ல இருந்து அனிமல் செல்லா இருக்கட்டும், அனிமல் செல்ல இருந்து பிளான்ட் செல்லா இருக்கட்டும், எதன் மூலமா டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா செல் வால் மூலமா டிஃபரன்ஷியேட் ஆகுது. அண்ட் பிளான்ட் செல் ஹார்ட் ரிகிட் செல் வால் அலாங் வித் பிளாஸ்மா மெம்பரைன். இந்த பிளான்ட் செல் வந்து கடினமான ரிகிடான செல் வால்ல இருக்கும், பிளாஸ்மா மெம்பரைனோட கவர் ஆயிருக்கும். பட் அனிமல் செல் டு நாட் ஹேவ் செல் மெம்பரைன். இந்த அனிமல் செல்ல இந்த செல் மெம்பரைன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மூலியமாவும் இந்த பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் வந்து அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்ல வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ எ பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் குட் பி டிஃபரன்ஷியேட்டட் பை த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி செல் வால் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். அண்ட் ஏபிசி அண்ட் டியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ரிபோசோம் அது எல்லாமே போத் அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல்ஸ் ரெண்டுலையுமே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.